கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கொங்கைவன் கூணி சொற்கொண்டு குவலய துங்க கரியும் பரியும் எய்ராச்சியமும் எங்கும் பரதற்கு அருளிவன் அருளிவன் கானடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இந்த பிள்ளை தமிழே கண்ணன் விஷயமா சொல்லிட்டு வந்த போதிலும் ஏதாவது ஒரு ரெண்டு பாடல் ராமன் விஷயமாவும் இருக்கு, ஒவ்வொன்றுலையும் இருக்கு. அதனால என்ன சப்பானி கொட்டுவதோ அப்பூச்சி காட்டுவதோ எல்லாத்துலேயும் ராமனுக்கும் ஒரு ரெண்டு பாட்டு இருக்கிறதுனால அதை மட்டும் எடுத்து இது ராமன் பிள்ளை தமிழ், இது கண்ணன் பிள்ளை தமிழ் என்று எடுத்து சொல்லிவிடலாம். அப்படி அழகா இருக்கு. அப்படி சேர்ந்தே அனுபவிச்சுருக்கிறார். ஆனால் கிருஷ்ணாவதார பிராதானியம் தான் பெரியாழ்வாருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் தான் அவருக்கு ஈடுபாடு. மற்ற அவதாரங்களை சொல்லுவது நம்ம கண்ணன் தான் அந்த அவதாரத்தையும் செய்தவன் அப்படிங்கிற ரீதியிலே அவர் வாமனாவதாரத்தை சொன்னாலும், உலகளந்த நரசிங்காவதாரத்தை சொன்னாலும், ராமாவதாரத்தை சொன்னாலும் நம்ம கண்ணனே அந்த அவதாரங்களை செய்தான் என்கின்ற ரீதியிலே சொல்லி கொண்டு வரா. கொங்கை வன் கூணி சொற்கொண்டு குவலயம் துங்க கரியம். கொங்கை போன்றதான கூண் உடையவளா இருக்கக்கூடிய அந்த மந்தரை என்கின்ற கூணி அவள் வரம் கேட்டாள் என்பதற்காக கொடும் தொழுத்தை சொல் மேற்கொண்டு என்று பின்னாடி சொல்ல போறார். வீட்டில் வாங்கி சாப்பிட்டு இருந்தவள் கொழுத்து பேட்டாள். அவள் சொன்னதை கேட்டுண்டு, அதனால புத்தி கெட்ட கைகேயி சொன்னதை கேட்டுண்டு சர்வத்தையும் விட்டுட்டு திருவயோத்தியை விட்டுட்டு காட்டுக்கு சென்றாரே. குவலய துங்க கரியும் பதியும் இராச்சியமும் எங்கும் எல்லாவற்றையும் பரதற்கு அருளி, பரதனுக்கே கொடுத்து வன் கானிடை மிகவும் கொடுமையான கானிடை அலைந்த கண்ணன் அழகிய கண்கள் உடையவன். ராமனுக்கும் விசேஷனம், அழகிய கண்கள் ராமனுக்கும் தானே. ராஜீவலோச்சனன் என்று சொல்றோம் இல்லையா ராமனை? அழகிய கண்ணன் உடையவன். நம்ம கண்ணனே பூர்வத்தில் ராமாவதாரத்திலே அப்படி செய்தவன் என்று அப்பூச்சி காட்டுகின்ற. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.